நாகசின் டைரக்ஷனில் பிரபாஸ், அமிர்தாப் பச்சன், தீபிகா படுகோனா, கமல்ஹாசன் இவங்க நடிப்பில் கல்கி 2898 ஏடி இந்த படம் வந்து வெளிவந்துச்சு. இந்த படத்துடைய மொத்த பட்ஜெட்டு 600 கோடி ரூபாய். 600 கோடி ரூபாயை போட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சரி, இந்த படம் போட்ட பணத்தை எடுத்துட்டாங்களா இல்லையா அப்படின்னா, இந்த 7 நாளில் மொத்தமாக 710 கோடி ரூபாய் வந்து வசூல் பெற்றிருக்கு. எப்படியோ போட்ட பணத்தை எடுத்துட்டாங்க பாஸ். இதில் என்னென்னா, தமிழ்நாட்டில் மட்டும் 22 கோடி ரூபாய் வசூல் சாதனை பெற்றிருக்காமா. இன்னும் போக போக இதோடைய வசூல் சாதனை அதிகமாகுமா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா ஓடிடி அப்படின்ட்டு படத்தை வெளியிட்டுட்டாங்கன்னா தியேட்டரில் கூட்டம் வராது, கொஞ்சம் வசூல் சாதனை குறையும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கணிப்பாக இருக்குது. எது எப்படியோ மொத்தத்தில் போட்ட பணத்தை இவங்க எடுத்துட்டாங்க. இனி வர்றதெல்லாம் லாபம் தான் பாஸ். அசல் எடுத்துட்டாங்க. இனி எவ்வளோ நாள் ஓடுதோ இதெல்லாமே வந்து லாப கணக்கு தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது அப்படின்ட்டு ஒரு சில பேர் நல்லா இருக்குது, நல்லா இல்லை அப்படின்ட்டு ஒரு கலவையான விமர்சனங்களை வந்து கொடுக்குறாங்க. எது எப்படியோ மொத்தத்தில் போட்ட படத்தை எடுத்தாச்சு. செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க. இந்த செகண்டு பார்ட் ஃபஸ்ட்டு பார்ட்டை விட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, செகண்ட் பார்ட்டில் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டாங்க போல் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் பரவிட்டுருக்கு. மொத்தத்தில் செகண்ட் பார்ட்டும் இதே மாதிரி வசூல் சாதனை பெறணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுதலாக இருக்குது. ஓகே, கல்கி படத்துடைய இந்த வசூலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்.